திருச்சிற்றம்பலம். ஓம் சிவகுரு சேனல் சார்பா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிவம். ஏற்கனவே நம்ம உயிருக்கும் அன்புக்கும் உள்ள தொடர்புன்னு ஒரு வீடியோ போட்டோம். கர்ம வினைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம போட போற வீடியோ என்னன்னா, கடவுள் எங்க இருக்கிறார், ஏற்கனவே ஈசன் இருப்பிடம் எங்கேன்னு ஒன்று போட்டிருக்கோம். அப்போ திருமூலர், சித்தர்களில் முதன்மையான திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அப்போ தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கிறணும். சிவன் எங்க இருக்கு, சிவலிங்கம் எங்க இருக்கு அப்படின்னா, வள்ளல் பெருமான அதை சொல்றாரு. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு சீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படின்றார். இங்க தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். இது எப்படி தெல்ல தெளிகிறது அப்படிங்கிறது தான் சித்தர்கள் அடுத்தடுத்து வழியா சொன்னாங்க. அப்போ எங்க இருக்கு கோயில்? உள்ளம், உள்ளே இருக்கக்கூடியது கோயில். ஊன் உடம்பு ஆலயம், இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஊன் என்ற ஒரு பகுதி இருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடியதுதான் ஆலயங்கிறான். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். அது ஏன் வள்ளல் பிரானாரு? பிராணம் தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு, அதனாலதான் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். தெல்ல தெளிந்தாருக்கு வாய் கோபுரவாசல். இதெல்லாம் நமக்கு நம்ம உடம்பு தான் ஆலயம், உள்ளம்தான் பெருங்கோயில், உடம்பு தான் ஆலயம், வள்ளல் பிரானாரு நம்ம வாய்க்குள்ளதான் போயிட்டு வருது, இப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு நாம தெரிஞ்சுக்கிறது தான் தெல்ல தெளிகிறது. அப்போ தெல்ல தெளிந்தாருக்கு யார் சிவலிங்கம்? இந்த சீவன் தான் சிவலிங்கமா இருக்கிறது தெரியும், அப்பதான் அது புரியும். ஏன்னா அதுக்கு நான் உதாரணத்துக்கு இன்னொன்னு கூட சொல்லுவேன். சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை அப்படின்னு திருமூலரே சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ அவர் சொன்னதையே இப்ப நம்ம திருப்பி சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை அப்படின்றதும் கரெக்டா இருக்கு, தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கங்கிறது கரெக்டா இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம வழிபாடு அக வழிபாடை பத்தி சொல்லி இருக்கிறோம். புற வழிபாட்டுல எப்படியோ ஒரு வழியில புற வழிபாடு பூராமே ஏதோ ஒரு வகையில் அக வழிபாடுக்கு கொண்டு வர்றதுதான். சரிங்களா? அதனால உண்மையை உணர்ந்து வழிபாடு செய்து இறைவனை அடைந்து எல்லாம் வல்ல மெய்ச்சிவமாம் அருட்பெரும் ஜோதியே அதை உணர்ந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று வள்ளல் பெருமான் போல் வாழ்த்தி அனைவரும் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, கொஞ்சம் நம்ம இது போன்ற வீடியோக்கெல்லாம் நாங்கள் எந்த ஸ்பெசிலிட்டி இல்லாமல் சாதா மொபைலில் தான் போடுறோம். அதனால தான் வீடியோ போடாமல் ஆடியோவாக போட்டுட்ருக்கேன். சரிங்களா? எனக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது பெரிசா. அதனால இதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்கள் இதை விட நிறைய இருக்கு. வீடியோவில் அவ்வளோதான் பேச முடியும். ஏன்னா நாங்கள் ஸ்பெசிலிட்டி இருந்துச்சுன்னா நான் வீடியோ 1 மணி நேரம் கூட பேசுவேன். நன்றி, வணக்கம்.